ஸ்டாலுக்கோ வீட்டுக்கோ போகணும்னு நினச்சா போகலாம், தப்பு இல்லை. 2 பேராக போகணும். 5 பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. காவல்துறை அதிகாரி பேசினோன்னே இப்போ என் செல்ஃபோனையே எனக்கு எடுக்க பயமாக இருக்குது. இதுக்கெல்லாம் கை தட்டணும். ஐயா, என் வாழ்க்கையில் காவி உடைக்குள் ஒரு கன்னித்தமிழை இங்கு தான் நான் பார்த்தேன். எவ்வளவு செய்தியை இன்றைக்கி காலையில் தெரிஞ்சே இவ்வளவு செய்தி சொல்கிறாருன்னா இன்னும் இவருக்கெல்லாம் டைம் கொடுத்தா நான் இன்றைக்கு சொல்கிறேன். ஸ்ரீபாலுக்கு பிறகு, டிஜிபி ஸ்ரீபாலுக்கு பிறகு மக்களுடைய இதயத்தை பிடித்து ஒரு காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் பேசியதை இந்த மேடையில் நான் கேட்டேன். மனதார வணங்குவதற்கு வாழ்த்துகின்றேன். இப்போ எனக்கு அப்புறம்தான் எல்லாரும் பேசுவாங்க, ஐயா நீங்கள் எடுக்கிறீங்களா, எடுக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? ஏன்னா என் கல்யாணத்தில் கூட எங்கள் மாமனார் இப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணல. 36 ஃபோட்டோ எடுத்துட்டாப்புல. எந்த பக்கமாவது நான் நல்லா இருக்க மாட்டேனோன்னு நினச்சி எடுக்கிறேளோ. இந்த நான் வந்த உடனே சும்மா இருந்திருக்கலாம். அந்த கோலப்பன் வண்டியில் வந்தோடனே ஒரு அம்மா இங்கே வந்து செல்ஃபி எடுத்துக்கிறேன்னுச்சு. இவர் வேறு விளம்பர பதாகைகள்னுச்சு. என்னடா நம்மளோட ஒருத்தன் செல்ஃபி எடுக்கிறானே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கமான்னேன். அப்புறம் கிட்டக்க உத்து பார்த்துச்சு. என்னை பார்த்துருக்கியாமன்னு. என்ன இப்படி கேட்குறேன்? டெய்லி காலில் உங்கள் ஜோசியம் கேட்டு தான் வெளியில் கிளம்புவேன்னுச்சு. நான் விஷம் குடிச்சு செத்துருக்கலாம். அதுக்கு நீங்கள் தானே ஜீத்தமிழில் வர அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்னுச்சு. நான் பதறிட்டேன். ஆமாம் இல்லைம்மா நான் பேசுகிறவர்னே முகச்சாடை ஒன்றா தான் இருக்குன்னு போயிடுச்சு. இவர் வேற இந்த அவருக்கு இந்த அறிவிப்பாளருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. அடே அப்பா, அவர் எங்கள் சேதுராமலிங்க ஐயாவுக்கு உயிர் போய் வருது. அவர் கொடுப்பாரோ எனக்கு மைக்கு மாட்டாரோ, நீ இப்படி ஆட்டுறாரு, இப்படி பண்ணுறாரு, இப்படி வராரு, அப்படி போகிறாரு. ஐயா ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சமீபமாக நான் எந்த புத்தக கண்காட்சிக்கு போகிறதில்லை. ஒரு ஓராண்டாக சென்னை புத்தக கண்காட்சியை தவிர ஏன் இந்த ஊருக்கு வந்தேங்கிறதையும் சொல்லிடுறேன். நான் தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான் என் வாழ்வியல் வழிகாட்டியாக நினைக்கிறது. அவங்க அப்பா சேலத்தில் ஒரு டீத்தூள் வியாபாரி, அம்மா ஸ்கூல் டீச்சர். ஒழுக்கம் மட்டுமே அந்த 2 பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு புள்ள லஞ்சம் வாங்காமல் 122 புஸ்தகத்தை எழுதி தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் பேர் இறையன்பு IAS. இன்னொரு புள்ள பாரத பிரதமர் மோடியினுடைய ஆலோசனை குழுவில் இருக்கக்கூடிய திருப்புகழ் IAS. நீ ஏன் புத்தக கண்காட்சிக்கெல்லாம் போக மாட்டேங்கிறாரு. எதுக்கு நான் பிபி பேஷண்ட்டு போய் ஏதாவது பேசுவேன்னு. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், 50 வயசாகுது எனக்கு. ஐயா உங்கள் ஊரை சேர்ந்த ஆன்மீகத்தை எழுதக்கூடிய, அவர் பேரே தெரியக்கூடாதுன்னு குப்பர் அப்படி தலை குமிஞ்சிக்கிட்டு இருக்காரு, குமாரசாமி சார். ஞானக்கடல்னு மகா பெரியவரை பற்றி அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இவ்வளோ பெரிய புஸ்தகம் தெய்வத்தின் குரல் மாதிரி எழுதியிருக்காரு. அவரெல்லாம் வெளியில் தெரியாது. ஐயா சேதுராமலிங்க சார், பணிந்து சொல்கிறேன், 25 ஆண்டு காலம் நான் அரசில் இருந்திருக்கேன். சென்னையில் இந்த மாதிரி புத்தக திருவிழா நடத்துகிறது ஈஸி. ஒரு நாகர்கோவிலில் காலையில் நான் என் தூத்துக்குடி விமானம் வந்த போதுங்க 7 மணிக்கு வந்துடுச்சு. என்னை கூப்பிட வந்த சகோதரர் மரியாதைக்குரிய ஆரை முத்துப்பாண்டியன் நேற்றுக்கு ராத்திரிலேருந்து ஒரு மாமனாரை மாப்பிள்ளை கூப்பிடுற மாதிரி 10 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. தம்பி சிவபாலன் எங்கள் அசிஸ்டண்ட், அவங்களெல்லாம் யாரும் பாராட்ட மாட்டாங்க. இந்த சிப்ஸை கூட நான் எதுக்கு தெரியுமா எடுத்து திங்கிறேன், அது வைக்கிறவருக்கு அப்போ தான் ஒரு மரியாதை. அடுத்த வருஷமும் கூப்பிடலனாலும் தமிழ்நாட்டில் யாரும் புத்தக கண்காட்சிக்கு என்னை கூப்பிடலனாலும் நான் கவலைப்படுறவன் இல்லை. நான் சத்தியம் சொல்கிறேன், வருவாய்த்துறை நண்பர்களுக்கு, கோலப்பனாக இருக்கட்டும், என்னுடைய அருமை சகோதரர் மரியாதைக்குரிய காந்தியாக இருக்கட்டும், தாஸாக இருக்கட்டும், கோடப்பனும் நானும் ஒரே தட்டில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பிறந்த தாய் வயிறு தான். வேற ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுடைய மரியாதைக்குரிய சேதுராமலிங்க ஐயாவும் கலெக்டரும் உயிரை கொடுத்து இந்த புத்தக கண்காட்சி நடத்துகிறாங்க, நீ வரணும்னாரு. நான் வாழ்க்கையில் உப்பு இல்லாமல் வாழ்வேன், நட்பு இல்லாமல் வாழ மாட்டேன். இந்த நட்புக்கு வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும். ஐயா நீங்கள் கொடுக்குற கைத்தட்டு இன்னும் 10 நாள் பத்தாது. எத்தனை பேர் பட்டா கேட்டு குத்துவோன்னு தெரியும். வருவாய்த்துறையில் ஜாதி சான்றிதழ் கேட்போம், மலைவாழ் மக்கள். சார் கோலப்பம் போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும், புலவர் ராமலிங்க இதெல்லாம் போய் தமிழ்நாட்டில் பேசணும் மேடைகளில். ஏன்னா பல பேர் மேடைக்கு வரும்போதே கற்பை பற்றி மணிக்கணக்காக பேசுகிறான். காரில் போகணுன்னு டிரைவர் கேட்குறாரு எந்த வீட்டுக்கு போகணும்னு.
பேசுறதுக்கும் வாழ்க்கைக்கும். தமிழ்நாட்டில் தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கினவர் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா கையினால. நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆதி திராவிட பழங்குடியின மக்கள்கிட்ட எவன்ட்டையும் கைவிட்டு வாங்காம ஒரு அரசு ஊழியர் அத்தனை பேருக்கு பட்டா கொடுத்திருக்கான்னா அதைத்தான் நம்ம கைத்தட்டி பாராட்டணும். எல்லாரும் தான் படிக்கிறான், படிச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் நடக்க வேண்டாமா ஐயா? அந்த கூத்துக்கலையை கொண்டு வந்து நடத்தினீங்கல்ல, உங்க திருவடியை தொழுறேன் ஐயா. நீங்க கொடுக்குற காசு அவனுக்கு ஒரு வாரம் கஞ்சி கிடைக்கும்ல ஐயா. எந்திரிச்சு நெல்லுங்க. இந்த அவர் என்னமா பாராட்டினாரு கலைமாமணி, அந்த பாருங்க. இப்போ அவர் பையிலேருந்து பணத்தை எடுத்துடலாம். பாராட்டுறது தாங்க வாழ்க்கையில பெரிய சந்தோஷம். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. ஆடி காரில் போகிறது இல்லை வாழ்க்கை, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் வாழ்க்கை. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா செருப்பை காலில் போடுங்க, சிரிப்பை வாயில் போடுங்க, லைஃப் நல்லா இருக்கும். இந்த இப்போ நான் ஐயாட்ட கேட்டேன், மேலே வரும்போது 2 தடவை காதில் எவ்வளோ நேரம் பேசணும்னு. அதுக்காக அவங்கள மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்டோம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 3/4 மணி நேரத்தில் மைக்கை ஆஃப் பண்ணிடுவோன்ட்டார். அப்புறம் புலவர் என்கிட்ட, கூட்டத்தை பற்றி கவலைப்படாத தம்பி, நிறையா பேசு. என்னை பற்றி புலவருக்கு தெரியாது, நான் டிவி ரேடியோவில் பேசுகிற ஆள். அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க, வெறும் கேமராமேன் இருந்து ப்ரொடியூசர் ஆக்ஷன் பாங்க. நான் ஆள் இல்லாமையே 6 மணி நேரம் பெரிய புராணம் பேசுகிற ஆள். இங்கே இப்போ 800 பேர் உட்காந்துருக்கீங்க பாருங்க, எண்ணிட்டேன் பாருங்க. அதுக்குள்ள இப்போ பாருங்க, டீ கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, எல்லாம் வந்துடும் புலவரே உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு எனக்கு ராசி பலனில் நண்பர்களால் சோதனைன்னு போட்டிருந்தாங்க. நான் சத்தியம் சொல்கிறேன், என்னுடைய நட்புக்கும் வருவாய்த்துறையும் எந்த துறையாவது விட்டுருப்பீங்களான்னு பார்த்தேன் சார். தமிழ்நாட்டு புத்தக கண்காட்சியில் எந்த துறையும் விடாமல் எல்லா துறைக்கும் பங்களிப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த பத்திரிகையிலையும் இதுலேயும் இதெல்லாம் பாராட்டணும். இப்போ இவ்வளோ பாராட்டி என்ன சேதுராமலிங்க சார் போட்டிருக்க செயினை என்னை கழட்டி போட போகிறாரா? அதை கைதான் தட்டி வைங்கள. அவர் பாருங்க ஒன்றும் இல்லைங்கிறாரு. அதனால தான் நீங்கள் என்னையும் கூப்பிட்ருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னொன்று, இவ்வளோ பேர் உட்காந்துருக்காத மெட்ராஸில் 2 பேர் சேர்ந்தா கூட்டம்ங்கிறான், 20 பேர் சேர்ந்தா மாநாடுங்கிறான். ஒரு செவ்வாய்க்கிழமை நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாரதி கண்ணம்மா பார்ட் 2 விட்டுட்டு இத்தனை பேர் வந்திருக்குதுங்கிறதே உங்கள் திருவடியை தொடரேன். ஏன்னா இந்தியாவில் அதிகம் பேர் பார்க்குற நிகழ்ச்சி குக்கு வித்து கோமாளி. விளங்கும்ல நாடு. வாணி ராணின்னு ஒன்று போடுறான், அதில் எத்தனாவது மனைவின்னே தெரியல அந்த அம்மா. இதெல்லாம் புரிஞ்சாதான் கை தட்ட முடியும். மந்து மாதிரி உட்காந்துருந்தா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் பார்க்கறதில்ல. நான் சந்தோஷமாக சொல்கிறேன். அங்கே பாருங்கள், ஒருத்தர் சகோதர சகோதரிகளாக உட்காந்துக்கிட்டு அப்படி கண்ணாடி போட்டு உங்கள் 2 பேரையும் தான் சொல்கிறேன். சிரித்தவங்களே, நான் சிரித்த பொண்ணே 7:30 மணிக்கு இந்தியாவில் இன்னைக்கு தான் பார்க்குறேன். நல்ல கைத்தட்டுங்க, அவங்களுக்கு குமிழ் சிரிப்பு. சார் நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த தலைப்பெல்லாம் விடுங்க, அடுத்து எல்லாம் பேசுவார். வாழ்க்கையில் நோய் வராமல் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கணும்னா சிரிங்க. தயவு செய்து சொல்கிறேன், டாக்டர் வீட்டுக்கு போய் நோய் வந்துடும். போனோன்னு கேட்பார், மூச்சை இழுத்து விடுங்கம்பார். உண்மையில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க. என்னக்கா போனோன்னு நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தான் அங்கே போயிருக்கோம். அப்புறம் கண்ணை நீட்டு, காதை காட்டு, நாக்கை நீட்டு, அப்புறம் எதுமோ அமுக்குவார், பசக்குன்னு பின்னாடி திரும்ப எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுதும்பாரு. இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்ல முடியாது. சார் சேது சாருக்காக சொல்ல, 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் பெரியப்பா 83 வயசு இருமிக்கிட்டே இருந்தார். பயமாக இருந்து டாக்டர்கிட்ட கூட்டி போனேன். 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன். 24 வயசு பையன் வந்து டாக்டருங்கிறான். அவனை பேச விட மாட்டேங்கிறான். அந்த ஆள் வாயில் தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபா பில்லு. அவன் சொன்னான், டாக்டர் நான் பைப்பு ரிப்பேர் பார்க்க வந்து பிளம்பர். அவர் சொன்னார், 3 ஃப்ளோர் கட்டிட்டேன்ல, நீ ஃபீஸை கட்டிட்டு போடாங்கிறாரு. புலவருக்கு கிரவுண்டு ரெடியாக இருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் சிரிப்பாங்க. நல்லா கைத்தட்டுங்க. அவர் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நாங்களே 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சந்திச்சுக்கிறோம். அப்போ எவ்வளோ பரபரப்பாக அவர் இருக்காருன்னு தெரியுது பாருங்க. சார் எங்களுக்கு அதாவது இந்த ஓட்டுநர் கூட்டி வந்தார் பாருங்க. ஏன்னா இவங்களெல்லாம் மேடையில் ஓட்டுநர் தண்ணி எடுத்து இந்த கழிவறையை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சார். புத்தக கண்காட்சியில் அவங்கெல்லாம் மறந்துடுவோம். மைக் செட்டு, யூடியூப்பில் இதெல்லாம் கரெக்டாக போடணும். எனக்கு ரொம்ப ரசனையோடு ரசிக்கிறீங்க, ரொம்ப மகிழ். நான் இன்றைக்கி சொல்கிறேன், நோயே வராது. 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தாங்கிறான். ஒரு தடவை சிரித்தா, நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன் எம்ஏ, ஒரு தடவை சிரித்தா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது.
அதுக்காக இன்றைக்கி ராத்திரி 1:30 மணிக்கு உங்கள் வீட்டு மாடியில் ஏறி நின்று கையை விரித்து 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னா நாளைக்கு கோலப்பையனுக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்கடா லூசு பையில. இப்போ எல்லாம் புக் ஃபேருக்குள்ளே வரும்போது 2000 4000 8000 அப்படி இல்லை, கூடி உட்காந்து சந்தோஷ் சார் ஒரு போலீஸ்கார் சிரிச்சே இன்னைக்கு தானே சார் நான் பார்க்குறேன். அவர் சிரிப்பார். அதை தவிர அவர் அக்யூஸ்டுங்கும் போது என்னையவே பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் பதறிட்டேன், நான் ஃபோனே ஆஃப் பண்ணிட்டேன். என் மிஸ்ஸஸ் அமிச்சா கூட எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எதையாவது அமைக்கி எதுக்கு வம்பு. ஆனால் எவ்வளவு இன்ஃபர்மேட்டிவ் சார் அந்த வர்ணனை. ஐயா நீங்கள் என்ன தமிழாசிரியரா? தமிழாசிரியராக இருந்துட்டு தமிழ் நல்லா பேசுகிறேன், அதான் ஆச்சரியமாக இருக்குது புலவரே. ஐயா சிரிக்கிறதுக்கு சொல்லலை. அண்மையில் அமெரிக்கா போயிருந்தேன். பின்ன நான் போனது எங்கே தான் சொல்கிறது, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி போனேன். மார்ச் 13ஆம் தேதி வந்து 9 மாநிலங்களில் பேசினேன். அங்கே ஒரு திருக்குறள் மாநாடு, தமிழ்நாட்டிலேருந்து 2 பேராசிரியர்கள் வந்திருந்தாங்க. கலப்பிட்டான். திருக்குறள் அல்ல அல்ல வரும், திருக்குறள் படிக்க படிக்க இன்பம், திருக்குறள் மாதிரி ஒரு அறநூல் கிடையாது. இப்போ சொன்னேன் பாருங்க, டீ வரும்னு பாருங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க பாருங்களேன். நான் ரோட்டரி லைன்ஸ்ல எல்லாம் பேசும்போது சூப்பு கொடுக்க மாட்டாங்க. நான் மைக்கில் நற்றினை படித்தாயாம் 50 பேருக்கும் கொடுப்பாங்க. அவன் முதல் வரிசையில் உட்காந்து அவன் சூப்பரானா என்னை பேச சொல்கிறானானே தெரியாது. சார் திருக்குறள் மாநாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு பேராசிரியர் 3/4 மணி நேரம் பேசி ஒரு திருக்குறள் கூட பாவி சொல்லவே இல்லைங்க. ஏன்னா இவன் படிக்கல, இவன் தான் நோட்ஸை எழுதாமதில் போகிறான். கற்க கசடர கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக படித்தபடி நிற்குது. தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறு அறிவு. கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு. ஏன் அறிவு? ஏன் அந்த மனுஷன் கீழே உட்கார்ந்துருக்காரு வருவாய் கோட்டாட்சியர்? சென்றவிடத்து செலவிடாது நன்றின்பால் உய்ப்பது அறிவுன்னா. இந்த காப்பி கொடுக்கிறவருக்கு வேற என்ன வேலை? இன்னைக்கு அவர் வரலன்னு 1/2 நாள் லீவு போட்டால் எவனும் கவர்மெண்ட்ல கேட்க முடியாது. ஆனால் ஏன் தெரியுமா கொடுக்குறான் மனுஷன்? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு. இப்போ புலவர் என்ன குரல் சொல்லணும்? இப்போ வெந்நீர் மாதிரி காஃபி தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. வந்து என்ன சொல்லணும்? காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் அது ஞானத்தின் மானப்பெரிது. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அக்காவுக்கு பிடிக்கல, டக்குன்னு ஒரு குரல் சொல்லலாம். என்ன? யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. உடனே நான் அந்த அம்மாவுக்கு சொல்லணும், அம்மா இதை தனியாக சொல்லியிருக்கலாம், 10 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டம்மா, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட விடு. நான் சொல்கிறதெல்லாம் சரியான்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ராத்திரி போய் பாருங்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்னால் 5 நிமிஷத்தில் 12 திருக்குறள் சொல்ல முடியுதுன்னா என் தமிழாசிரியர் போட்ட பிச்சை. கண்ணாசன் கருப்பு பணம்ங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். எப்படி? இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கடைப்பார், சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார். இதுதான் அந்த வார்த்தை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு அந்த பாட்டில் வரும். சில பேர் இருட்டில் மறைஞ்சிக்கிறதுக்காக விளக்கு அணைப்பானா, சில பேர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகத்தை அளப்பாங்களாம். அவர்களெல்லாம் சாதாரண இடத்துல இருக்கிறதாக அவர் சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் இருக்கிற இடம் தாங்க புத்தக ஆலயம். அதுதான் உண்மை. எவ்வளவு சொல்கிறீங்க, அந்த புத்தகத்தோட விலை எவ்வளவு, இந்த புத்தகத்தோட விலை எவ்வளவு, சொல்ல சொல்ல ஆச்சரியமாக இருக்குது. ஐயா சுப்பாராவ் அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, சுண்டல் சாப்பிடுங்க, நான் சாப்பிட விடாமல் எடுத்து விட்டேன். அதே போல் என்னை எடுத்து பேச இருக்கின்ற இளைய தலைமுறையைச் சேர்ந்த பல்வகை திறனை கொண்டவர், பேச்சாளர், நடிகர், விஜய் டிவியினுடைய செல்லப்பிள்ளை, திரைப்படங்களும் நடித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய மேடைகளில் ஒரு திருக்குறளாவது சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தொகுப்பாளர், அருமை சகோதரர் ஈரோடு மகேஷ் அவர்களை மதுரையின் சார்பாக அன்போடு நான் வரவேற்கிறேன். எங்களுடைய பட்டிமன்றம் வர விஜயதசமி அன்னைக்கும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதில் அவருடைய சிறப்பான சொற்பொழிவை நீங்கள் கேட்கலாம். அவர்களுக்கும் என்னுடைய வரவேற்பை சொல்லி, அதே போல் நன்றியுரை கூற இருக்கின்ற கல்லூரி கல்வி இயக்கத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை சொல்லி, வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மதுரை மாநகரத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து கொண்டு, நிற்கிறவங்களாம் இடம் இருந்தால் உட்காந்துக்கலாம். வந்து
ஆனால் அவங்க ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியும். நல்லா பேசினா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்ட்டு போவாங்க. இல்லை உட்காந்து கேளுங்க. புத்தக திருவிழாவில் ஒரு அங்கம்ங்க இது. எப்படி ஸ்டால்கள்லாம் போட்டிருக்காங்களோ அது போல். சில நாட்களுக்கு முதல்ல ஒரு இது ஒன்று எனக்கு வந்தது, வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அதில் ஒருத்தருக்கு கடுமையாக வஞ்சிருந்தார் என்னையே. எப்படி புத்தக திருவிழாவில் இவங்க மாதிரி யாரை பேச போடுறாங்க, அங்கே ஸ்டால் காத்தாடுது, எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க, இவங்கெல்லாம் பேசாட்டி என்ன அப்படின்னே கேட்குறாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவருக்கு ஒன்று சொல்கிறேன், கேட்டுருங்க. நானோ ஈரோடு மகேஷோ சுப்பாராவ் அவர்களோ பேசி முடித்த பிறகு, ஐயா நீங்கள் பேசின பேச்சில் சொன்ன புத்தகம் இதுதானேன்னு சொல்லி எங்கிட்ட கையெழுத்து வாங்க வர்றாங்கள, அங்கே நாங்கள் ஜெயிக்கிறோம். அங்கே தான் புத்தக திருவிழா ஜெயிக்குது. அதை நினைவு வச்சுக்கங்க. புத்தக திருவிழாவுக்கு வந்து நாங்கள் பொழுதுபோக்காக பேசிட்டு போகிறதுக்காக வரல. எப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஈரோடு புத்தக திருவிழாவில் நான் பேசுகிறப்போ ஒரு செய்தியை சொல்கிறேன். எப்படி மயிலாடுதுறையில் தர்மபுரம் ஆதீனம் கல்லூரியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கல்லூரியில் பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு கல்வி அதிகாரி வர்றாருன்னொடனே கூட்டமே விலகி எந்திரிச்சு ஓடுது. அவர் ஒன்றும் தாதாலாம் இல்லை, அவர் அதிகாரி. அதனால் அவர் வந்த உடனே இத்தனைக்கும் அது கல்லூரிக்கு அவருக்கும் தொடர்பு இல்லை. அவர் பள்ளி கல்வி அதிகாரி, மாவட்ட அதிகாரி இல்லையா. வர்றாரு. வந்தவுடனே மேடைக்கு வந்துட்டார். வந்தவுடனே ஒரு பொன்னாடி எடுத்து எனக்கு போத்திட்டு என்னுடைய காலை தொட்டு கும்பிட்டு, ஐயா நான் உங்கள்கிட்ட படித்த மாணவர், நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, சகலகலாவல்லி மாலை சொல்லவா அப்படின்னு கேட்டார். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. உட்கார வச்சுக்கிட்டே அவரை பக்கத்தில். சகலகலாவல்லி மாலை எழுதுறீங்களா? குமரகுருபரர், ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த குமரகுருபரர், பிறந்த 6 வயசு வரைக்கும் ஊமையாக இருந்த பிள்ளை. அவரை பேச வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கொண்டு போய் திருச்செந்தூர் கோயிலில் விட்டுட்டு, பிள்ளை பேசினா ஊருக்கு போவோம், இல்லாட்டி 3 பேர் கடலுக்கு போவோம் அப்படின்னு உட்காந்துருந்தாங்க. அப்போ அந்த குழந்தை கடலில் விளையாண்டுக்கிட்டு இருந்தப்ப அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து இந்த குழந்தைகிட்ட ஒரு பூவை கொடுத்து, சொல்லு பூ அப்படி சொல்லிச்சான். பூ முதல் வார்த்தை ஆ சொல்லுவான், அம்மா சொல்லுவான். அந்த குழந்தை பூ என்று சொல்லி பேச்சை தொடங்குச்சான். அதனால தான் தன்னுடைய கந்தர்கள் இவன்பால பூமேவு பர்வதம்னு ஆரம்பிச்சிருப்பார் குமரகுருபரர். அந்த குமரகுருபரர் மதுரைக்கு வந்து நம்முடைய மீனாட்சி அம்மையை பாராட்டி பாடிய பாடல் தான் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அம்மன் சந்திக்குள்ளே போகிறப்ப இடது பக்கம் பார்த்தீங்கன்னா திருமண நாயக்கர் உட்கார்ந்துருப்பார். அவர் மடியில் ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்கோம். அது பாடி முடித்த உடனே அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்து மாலையை கலட்டி அந்த புலவனுக்கு போடும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த குமரகுருபரர் வந்து எத்தகைய பெருமை மிகுந்தவர்னு சொல்கிற பாருங்க. ரொம்ப நாளைக்கு முதல்ல மதுரையில் இரவு 9 மணிக்கு மேலே தர்ம தரிசனம் கொடுப்பாங்க. நான் தர்ம தரிசனத்துக்குள்ளே போனேன். மழை கொட்டுன்னு கொட்டுது. மழை வந்தால் என்ன ஆகும்னா கரண்ட்டு போயிடும். பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னு தெரியல. தண்ணியிலேருந்து தான் மின்சாரம் எடுக்கிறோம். ஆனால் மழை பெஞ்சால் கரைஞ்சி போயிடுது மின்சாரம். அப்புறம் கோயிலுக்குள்ளே இருக்கோம். அந்த நேரம் பார்த்து சீர்காழி கோவிந்தராஜன் வந்திருந்தார். தீவெட்டி வெளிச்சத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு என்னமோ பாண்டியர் காலத்துக்கே போன மாதிரி இருந்தது. அப்போ அங்கே இருந்த அர்ச்சகர் எல்லாம் அவரோட சில வடநாட்டுக்காரங்களும் வந்திருந்தாங்க. ஐயா ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னோடனே அவர் டக்குன்னு அந்த துண்டை இறுக்கி கட்டிக்கிட்டு, தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரைவெளுத்து துறைத்தீந்தமிழில் ஒழுகுனரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுத்து தொழும்பொருள கோயில் கேற்றும் விளக்கே வளர்சிமைய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் ஊனம் கடந்தின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் இரவோயுமே மதுகரும்பாய் மடுக்கும் குளர்காட என்று இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்தோசன் பெற்றவர் வாழ்வே வருகவேன்னு பாடினார்லங்க. பாடுறவர் கண்ணில் கண்ணீர் வருது, கேட்டுட்டு இருக்கவங்க கண்ணில் கண்ணீர் வருது. நான் அழுதுனா இல்லையான்னு தெரியல. மொழி தெரியாத அந்த வடநாட்டுக்காரவங்க கண்ணிலையும் கண்ணீர் வருது. இந்த பாட்டை கேட்டு தான் மீனாட்சி அம்மை எழுந்து உள்ளேருந்து வந்து
நாயக்கர் மடியில் உட்கார்ந்து முத்துமாலையை கழட்டி போட்டாங்கங்கிற செய்தியை நம்ம வரலாற்றில் படிக்கிறோங்க. அந்த குமரகுருபரர் காசிக்கு போகிறார். போனால் தமிழன் தங்க இடம் இல்லை காசியில். உடனே என்ன பண்ணார், அங்கே இருக்க அரசர்கிட்ட போய் இடம் கேட்கலான்னு நினைக்கிறாரு. இவருக்கோ இந்துஸ்தானி தெரியாது, ஹிந்தி தெரியாது, அரசருக்கோ தமிழ் தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது, உடனே சரஸ்வதியினுடைய படத்தை வச்சு ஒரு 10 பாட்டு பாடினாராம். இன்னைக்கு நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு. அந்த 10 பாட்டு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சகலகலாவல்லி மாலை. வெண்டாமரைக்கென்றின் மலர் பாதம் தங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேலும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கு மன்னம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலாவல்லியே. என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த பாரு, ஒரு ஆள் பித்து பிடிச்சி போய் அழைகிறான். யார்? சிவபெருமான். உண்டான் பித்தாக, உண்டான் உறங்க. இன்னொருத்த மண்ணு தின்னு விட்டு தூங்கிட்டு இருக்கான். யார்? திருமால். எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு ஆள் தான் முடிச்சிருக்க. சகலகலாவல்லியே எனக்கு எல்லாம் தரணும்னு ஆரம்பித்து 10 பாட்டு பாடுறாருங்க. மண்கண்ட வெண்குடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியை செய்வாய் படைப்போன் முதலாய் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உழுதோ சகலகலாவல்லியே. இதாங்க அந்த 10 பாட்டு. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டுக்குங்க. இதை ஒரு நாள் வகுப்பில் நான் பாடமாக நடத்துகிறப்ப தியாகராசர் கல்லூரியில் இந்த 10 பாட்டையும் யாராவது மனப்பாடம் பண்ணால் ஒரு பேனா கொடுப்பேன், இலவசமாக நான் பேனா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? எவனும் மனப்பாடம் பண்ண மாட்டான். அப்படியே ஒரு பொம்பளை பிள்ளை வந்து 8 பாட்டு சொல்லும், பேனா மூடிய மாத்திரம் கூட கொடுத்து விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன். மறுநாள் சோதனையை பார்த்திங்கன்னா 60 பேர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 60 பேரும். அதில் ஒருத்தர் தான் அந்த மாவட்ட கல்வி அதிகாரி, அந்த பேனா வாங்கினவர். ஆச்சரியம்னா ஆச்சரியம் தாங்க முடியல. இதை நான் ஈரோடு புத்தக திருவிழாவில் சொல்லி முடித்து பேச்சு போயிட்டுருக்கேன். ஒருத்தர் என்ன பண்ணாருங்களா, அங்கே இருந்த 100 ஸ்டால்லையும் சகலகலாவல்லி மாலை எங்கெங்கே இருக்க அம்பட்டியை வாங்கிட்டு வந்து 1000 புத்தகத்தை இலவசமாக கொடுத்துட்டாருங்க. உடனே 1000 புத்தகத்தை அவர் காசு போட்டு வாங்கி அத்தனை பேர் கையிலையும் கொடுத்தார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொன்னால் நான் படித்தது மற்றவருக்கு போய் சேரணும்ல, அதான் முக்கியம். அவர் பெரிய படிப்பாளிங்க, எவன் கூடயும் பேச மாட்டார். அதுக்கு பேர் படிப்பா? சமைச்சா பரிமாறி சாப்பிட்றத பார்த்தா தாங்க மகிழ்ச்சி. ஐயா சொன்னார் பாருங்க, மொழிபெயர்ப்பு நூல்கள். நான் எந்த நூலகத்துக்கு போனாலும் முதல்ல போய் தேடி எடுத்து படிக்கிறது மொழிபெயர்ப்பு நூல்கள் தான். ஏன் தெரியுமா? அதுக்கு போட்டி இருக்காது. அம்புலி மாமா படிக்க போனீங்கன்னு வச்சுக்க, அம்புலி மாமா ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருப்பான். நான் போனவொடனே அந்த பையன்கிட்ட நீ படிச்சுட்டு கொடு அப்படிம்பேன். அவன் அப்படிமா. அப்படின்னு என்ன தெரியுமா? அங்கே ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் நான் அப்படிமா. நான் 11 ஆளாக உட்காந்து தான் விக்ரமாதித்தனும் வேதாளமும் படிப்பேன். எப்போ படிப்பேன் தெரியுமா? 11 மணிக்கு நூலகத்தை மூடிட்டாங்கன்னா 10:15 தான் கிடைக்கும். அப்போ வாங்கி வேகமாக படிப்பேன். டம்மு கதவு அடைக்கிற சத்தம் கேட்கும். அதோடு நான் வந்து ஒடியாரணும். அதில் அப்போ ஒரு நூலகர் இருந்தார். இப்போல்லாம் எல்லாம் ஓடியாந்து இல்லந்தோறும் கல்வி மாதிரி கொடுக்குறாங்க. அந்த நூலகர் எப்படி தெரியுங்களா? புத்தகம் எடுக்க போனோம்னா பழைய புத்தகம் கிழிஞ்சு போகும், தரமாட்டேன். புது புஸ்தகம் கிழிச்சிடுவேன், தரமாட்டேன். அப்போ புஸ்தகம் எதைத்தான் படிப்பேன் நான்? இப்படியே உட்காந்துருப்பார் அவர். அவர் எப்படா இல்லாமல் இருப்பார்னு பார்த்து தான் நான் போய் புத்தகம் எடுப்பேன். அப்படி படிக்கிற நேரத்தில் மொழிபெயர்ப்பு நூல்களை படிக்கிற ஆர்வம் வருங்க. நான் படித்ததில் என்னை மிரட்டின புத்தகம் தெரியுங்களா? நீங்களும் முடிஞ்சால் வாங்கி படித்து பாருங்க. தமிழில் தான் படிப்பேன் எல்லாமே. அதாவது மலையாள மொழிபெயர்ப்பு தமிழில், கன்னட மொழிபெயர்ப்பு, தெலுங்கு மொழிபெயர்ப்பு, ஹிந்தி மொழிபெயர்ப்பு, மராட்டிய மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு, ரஷ்ய மொழிபெயர்ப்பு. ஒரு நாளைக்கு அதை மட்டும் சொன்னால் ஒரு நாள் முழுக்க உட்காந்து பேசுவேன் நான். அதில் என்னை மிரட்டிய புத்தகம் எதுன்னு கேட்டால் மாஸ்தி வெங்கடேசையங்கிற வெங்கடேசையர் எழுதின சிக்க வீர ராஜேந்திரா. ஐயா கேள்விப்பட்டு போய் நினைக்கிறேன். ஹேமா ஆனந்த் தீர்த்தன் மொழிபெயர்ப்பு. ஹேமா ஆனந்த் தீர்த்தன் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு நல்ல காரியம் அது ஒன்று தான் நினைக்கிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம். அதாவது கன்னட நாட்டினுடைய கடைசி அரசன், அந்த கடைசி அரசன் எவ்வளவு கொடூரமானவனாக இருந்தான் அப்படிங்கிறது தான் அந்த கதை.
அது படமாக கூட வந்திருக்கு. அதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, கடைசியாக அவன் யாருடைய மகன் முடிப்பாருங்க. அதை நான் சொல்ல மாட்டேன், அப்புறம் நீங்கள் படிக்க மாட்டீங்க இல்லையா. நல்ல வேலை வாங்க தெரிஞ்சேன், அவரே சொல்லிட்டாரு. அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க, பாதி தான் பேசுவேன். எல்லா இதுலேயும் முக்கியமான இடத்துல நிப்பாட்டிடுவேன். அப்படியே சீரியல் மாதிரி. ஆமாம், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தொடரும் போட்டுருவாங்க. 2 நாளைக்கு கிறுக்கு பிடிச்சி அலையணும். ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே காலத்தின் அருமை கருதியும் எனக்கு பின்னால் 3 எழுத்தாளர் பெருமக்கள் இங்கே தன்னுடைய படைப்புகளினுடைய பெருமிதத்தை எடுத்து பரிமாறுவதற்கு வருகை தந்திருப்பதனால் ஓரிரு சில செய்திகளை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். என் தலைப்பே தெம்புக்கு படிங்கன்றது தான் தலைப்பு. அப்போ மணிகண்டன் சார் சொன்ன புத்தகங்கள்லாம் படித்தாலே தெம்பு தானாக வந்துடும். அந்த ஒரு வரியிலே சொல்லிட்டு கூட நான் உட்காந்துடலாம். இருந்தாலும் ரொம்ப அழகாக பேசினார் அந்த தம்பி. ஆரம்ப காலத்தில் அவருடைய வலது கையை என் வலது கையால் பிடித்து கொண்டு தான் பல மேடைகளில் பயணம் செய்தவன். இன்றைக்கு என் கண் முன்னாலே வளர்ந்து நிற்கிற விஸ்வரூபத்தையும் பார்க்க பெருமைப்படுகிறவன். ரொம்ப வளர்ச்சி, ரொம்ப உழைப்பு, ரொம்ப தேடுதல் உள்ளவனைத்தான் உலகம் தேடும். தேடியது போதும் என்று நின்றவனை யாரும் தேட மாட்டார்கள். அதையும் அவர் ஊடகத்தில் இப்படி இடையில வார்த்தைகள் குறிப்பிட்டு சொன்னார். இந்த யமதர்மன்லாம் சொன்னார். நாம் நினைக்கிறோம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே நம்ம செஞ்சுருவோன்னு. நான் ஒரு கற்பனையாக சொல்கிறேன். யமதர்ம பூமிக்கு வந்து ஒரு இளைஞனை பார்த்து உன்னுடைய ஆயுஸ் முடிஞ்சு போச்சுரா, புறப்படு அப்படின்னு இருக்கான். இன்னையா இப்போ தான் நான் வாழவே தொடங்கியிருக்கிறேன்னு கூப்பிட்றியே, இன்னும் கொஞ்சம் வருஷம் நான் இங்கே இருக்கலாம்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதான்னு. அதெல்லாம் ஒன்றும் முடியாது. யமதர்மன்னு எனக்கு ஏன் பேருன்னா தர்மத்தோடு நடக்கிறவனால தான். அதனால் நீ புறப்படணுன்னால சரி நீ உன் அழைப்பை ஏற்று நான் வரேன். ஆனாலும் என்னை நோக்கி நீ வந்திருக்கிற பற்றியா, உனக்கு நான் ஏதாவது ஒரு விருந்து கொடுக்கணும். விருந்து கொடுத்த பிறகு என்னை அழைச்சிட்டு போகணும். நேராக அவனை கூட்டிட்டு டாஸ்மாக் கடைக்கு போனான். ஒரு 500 தான் வாங்கி கொடுத்தான். 500 வாங்கி கொடுத்தது யமதர்மா அப்படி சாஞ்சிட்டார். சாஞ்ச பிறகு தான் ஒரு மணி நேரத்துக்கு உலகத்தையே மறந்துருந்தார். அதுக்குள்ளே நம்மால் என்ன பண்ணால் அந்த ரிஜிஸ்டரை எடுத்தான். அவர் கையில் இருந்த ரிஜிஸ்டரை வாங்கி அன்னைக்கு அவன் பேர் இருக்கிறத எரேஸ் பண்ணிட்டான். அதை எரேஸ் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்டர்லேயே லாஸ்ட்டில் அவன் பேரை எழுதிட்டான். முடிஞ்சு போச்சா, தப்பிச்சொண்டான்னு. 1 மணி நேரம் பொறுத்து யமதர்ம எழுந்தான். ஏ மானுடா, இப்படிப்பட்ட ஒரு பானத்தை என் வாழ்நாளில் நான் அருந்தியதே கிடையாது. ஆகையினால் உனக்கு ஒரு நன்மை நான் செய்ய வேண்டும். மேலிருந்து உயிர்களை எடுப்பதை விட கீழிருந்து நான் உயிரை எடுக்க ஆரம்பிக்கிறேன். அவன் தலைவிதி அவன் முடிவு நடக்கும் இல்லையா. நதியின் ஓட்டத்தில் படகு எப்படி போகிறதோ அதுபோல்தான் வாழ்க்கை. நீர் வழி படுவும் புனை போலன்னா நாம் நினைக்கிறோம் என்னென்னமோன்னு. 4 நாளைக்கு முந்தைய ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். சிவன் கோயிலுக்கு போயின்னு பார்த்து சிவாச்சாரியார் அப்படி தீபாரதெல்லாம் காட்டிட்டு தட்டை எடுத்துன்னு வராரு. அவருக்கு ஒரு 5 ரூபா போடுறதுக்கு நான் பாக்கெட்டு உள்ள கையை விட்டு அதுக்குள்ளே தேடுறேன். அந்த 5க்கு சிக்கலை. மேலே ஓரமாக இருந்த 500 வெளியே வந்து அப்படி காற்றுல போய் 4வது ஆள்கிட்ட விழுந்துட்டுது. எதிர்வரிசையில் இருந்த அவருடைய காலில் விழுந்தது பாருங்கள். நான் தேடுறதுக்குள்ளே அதுக்குள்ளே சிவாச்சாரியார் தாண்டிட்டார். அந்த மனுஷன் கீழே குனிஞ்சி யாருதோ எவருதோ நமக்கு எதுக்குன்னு அதை எடுத்து தட்டில் போட்டான். அந்த சிவாச்சாரியர் உள்ளே போய் ஈஸ்வரன் மேலே இருந்த மாலையை கொண்டாந்து அவருக்கு போட்டு தீபாராதனை பொருளெல்லாம் கையில் கொடுத்து வாழ்த்திட்டு போனார். ஏன் 500 ரூபாய் யாருக்கு வாழ்த்தை வாங்கி கொடுக்குது பாருங்கள். இதுதான் உலகம். எது எப்போ நடக்கணுமோ அது அப்போ நடக்கணும்னு தான் இலக்கியம் சொல்லி கொடுக்குது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற உயரிய வரிக்கு நிகரான வரி உலக இலக்கியங்களே கிடையாது. நாமெல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது உலக ஐக்கிய நாட்டு சபையிலே முகப்பில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம்லாம் நம்ம படிக்கிறோம். அடுத்த வரி தான் இது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சார், உனக்கு நன்மை வருதா அதுக்கு காரணம் நீ தான், தீமை வருதா அதற்கு காரணம் நீ தான். நீ ஏற்கனவே நன்மை செஞ்சால் திரும்ப வரும், ஏற்கனவே தீமை செஞ்சால் அதுதான் உனக்கு திரும்ப வரும். இந்த ஒரு வாழ்வியல் தத்துவத்தை உலக இலக்கியம் எதுவும் சொல்லிக் கொடுக்கலையா, தமிழ் தான் சொல்லி கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் நம்ம படித்தாதான் நம்ம மனசுக்கு ஒரு தெம்பு வரும். படிக்காமல் எப்படி சார் வரும்? இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால்தான் இன்றைக்கு உலகமே தமிழ்நாடு முழுவதும் ஒரு காலகட்டத்தில் தலைநகரத்தில் மட்டுமே நடைபெற்று கொண்டிருந்த இந்த புத்தக திருவிழாவை
ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், தளபதி அவர்கள் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் இதை செயல்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் ஒப்படைத்து அவர்கள் மூலமாக இதை பப்பாசியோடு இணைந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது மிகப்பெரிய வெற்றியை தொட்டிருக்கிறது என்பதை நான் பல நேரங்களிலே பல இடங்களிலே பார்த்து மகிழ்ந்தேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரத்திலே சென்ற ஒரு மாதத்துக்கு முன்பு நடந்த இதே புத்தக திருவிழாவிலே மாதர் குழு செய்த கைவினை பொருள்களோடு அந்த புத்தகங்களும் அந்த 10 நாளில் 6 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி இருக்கிற வரலாற்றை அங்கே டாக்டர் சின்னதுரை செல்லப்பா என்கிறவர் விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது சார். வருவாய்த்துறை இன்னைக்கு சேர்ந்து இருக்குது. அவங்க துறை வருவாய்த்துறை. ஆனால் இன்றைக்கு பேச்சாளர்களுக்கு வருவாய், எழுத்தாளர்களுக்கு வருவாய், புத்தக விற்பனையாளர்களுக்கு வருவாய், புத்தகம் நடத்த அந்த கம்பெனிகளுக்கு வருவாய், அத்தனை பேருக்கும் வருவாய் கிடைக்கிற ஒரு துறை வருவாய்த்துறை சேர்ந்து நடத்துதுன்னா அவர்களை நான் பல்லாண்டு வாழ்த்துகிறேன். ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிற ஒரு நிகழ்வு சார். இது சாதாரணமானதில்லை. எல்லாம் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண் கல்வி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த இணைப்புரை வழங்குகிற தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மணிகண்டன் சொன்ன மாதிரி அழகான தமிழில் அற்புதமாக விளக்கம் கொடுக்குறார். உண்மையிலே அவருடைய அந்த சொல் நயத்துக்கு நான் பாராட்டுறேன். சொல் நயம் இப்படி தான் ஒரு தமிழாசிரியனா அப்படி தான் இருக்கணும். உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் எதிர்காலம் உங்களுக்கு ஒன்று இருக்குது, அற்புதமான வளம் இருக்குது. நீங்கள் அப்போ வரும்போது என்ன நினைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு திறமை, இந்த சொல்லாற்றல், பேச்சாற்றல், அதான் பேச்சாற்றல், நான் எழுத்தாற்றல். நான் தம்பி ஐயா மணிகண்டன் பேசும்போது சொன்னார் பேரறிஞர் அண்ணாவை அவர்களை பற்றி. பேரறிஞர் அண்ணா அவர்களும் தத்துவமேதை சீனிவாசன் அவர்களும் போடிநாயக்கனூருக்கு தேர்தல் கூட்டத்துக்காக போகிறாங்க. அங்கே பஸ்ஸில் போகிறாங்க. நல்ல நினைவில் வச்சுங்க, பஸ்ஸில் போன தலைவர்கள் இந்த மண்டையில் இருந்திருக்கான். அப்போ பஸ்ஸில் போகும்போது அந்த பேருந்து என்ன பண்ணிச்சு, 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பிரேக் டவுன் ஆகிப்போச்சு. அண்ணா அவர்களும் தத்துவமேதை சீனிவாசன் அவர்களும் கீழே இறங்குறாங்க. அண்ணா பதைக்கிறார், கூட்டம் காத்திருக்குமேன்றார். அப்போ டி.கே. சீனிவாசன் ஓடி போறார். அந்த பக்கமாக போகிற ஒரு மாட்டு வண்டி போகுது. மாட்டு வண்டிக்காரரு வா, ஐயோ கூட்டம் காத்திருக்கும், எங்களை கொஞ்சம் கூட்டிகிட்டு போறியா. அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, இவர் பெரிய அண்ணாதுரை, இவருக்காக அங்கே கூட்டம் காத்துக்குது போயான்ட்டான். நிஜமாலுமே அண்ணாதுரை அவர் தான் ஏறலாம். இறங்கி ஓடியாந்துட்டான். சார் என் தெய்வமே, நீ எப்படி பேசுவே, எங்களுக்காக எப்படி குரல் கொடுப்பேன்றது எனக்கு தெரியும். ஆனால் உன் உருவத்தை நான் பார்த்ததில்லை. நீ உட்கார்றதுக்கு என் வண்டி புண்ணியம் பண்ணியிருக்கேன், உட்காரியான்னு சொல்லி அந்த மாட்டு வண்டியில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போன வரலாறு இருக்க. அதுதான் ஒரு பேச்சின் ஆற்றலுக்கு கிடைத்த மரியாதை, பெருமை. இதெல்லாம் எங்கேருந்து வரும்? கொள்முதல் பண்ணாதான் விலை மறைக்க முடியும். கொள்முதல் கொள்ளாமலே அவர் சொன்ன மாதிரி மாமா மச்சான் மருமகன் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே தான் நின்னுணும் இல்லையா? கொள்முதல் செய்யணும். அதுக்கு தான் பல நூல்களை படிக்கணும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டுதா, எப்போ விழும்? படிக்கணும். படிப்பு என்பது சாதாரணமானது இல்லையா? பகத்சிங் தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறாங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து எனக்கு தூக்கு போடணும். ஏன்னு கேட்டாங்க. பயமா இருக்கா? இல்லையா? அப்போ புரட்சி லெனினுடைய புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கார். ஒரு புரட்சியாளனோடு பேசி கொண்டிருக்கிறான். அது முடிவதற்கு இன்னும் 10 நிமிடம் ஆகும், அதுவரையில் பொறுத்திருங்கள்னா. பேரறிஞர் அண்ணாவுக்கு கொடிய புற்றுநோய், ஆபரேஷன் பண்றதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டாக்டர்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கேட்டார், எனக்காக ஒன்று செய்யுங்களே. அண்ணா என்ன சொன்னாலும் செய்கிறேன்னார். ஆப்ரேஷனை ஒரு நாள் தள்ளி போடுங்களேன். இல்லைங்க அது ஆபத்துன்னாங்க. இல்லை நான் படித்து முடிக்கிறதுக்கு ஒரு நாள் தேவைப்படுது, அந்த புத்தகத்தை முடிக்காமல் என்னால் முடியல, அதனால் ஒரு நாள் தள்ளி போடுங்கன்னார். பிழைப்போமா வாழ்வோமா பிழைக்க மாட்டோமா என்றெல்லாம் ஏக்கப்பட வேண்டிய நேரத்தில் புத்தகம் முடிக்கப்பட வேண்டும் என்று அந்த முடிவுரை எழுதுகிற நேரத்தில் கூட முன்னுரையாக இருந்தாரே பேரறிஞர் அண்ணா. சிந்திச்சு பார்க்கணும் சார். இந்திய தேசத்தில் 2 பேர் எப்போ லைப்ரரிக்கு உள்ள நுழையிறாங்களோ, எப்போ அவங்களா வெளியில் வராங்களோ, அப்போ அது வரைக்கும் நூலக காவலர் காத்திருந்து அவங்க போன பிறகுதான் சார் நூலகத்தையே போட்டுவான். அப்படி படித்தவர்கள் யார் தெரியுமா? பேரறிஞர் அண்ணா. தெற்கே தோன்றிய பேரறிஞர் அண்ணா, வடக்கே தோன்றிய அண்ணல் அம்பேத்கர். இந்த 2 பேரும் படித்து முடித்து வெளியே வந்த பிறகுதான் சார் நூலகமே மூடப்பட்டது.
ஒரு மனிதனுக்கு சிந்தனை ஆற்றல் சிறகடிப்பதற்கு. அதனால தான் நீங்க பாருங்க, ஒரு புத்தகம் எப்படி இருந்தா இந்த புத்தகத்தை அப்படி விரிக்கிறீங்க, விரித்த உடனே பார்த்தால் ரெண்டு பக்கமும் ஒரு பறவையின் சிறகு போல் இருக்கும். நம்முடைய மனம் அதிலே லயித்து நம்முடைய மனமும் பறவை போல் பறப்பதற்கு அவன் எழுதின எழுத்துக்களோடு சென்று அவன் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று எடுத்து சொல்கிறானோ அடையக்கூடிய இடங்களிலே அடைந்து விடுவதற்குரிய ஆற்றலைத்தான் அந்த எழுத்துக்கள் தருகிறது என்றால் அது மனுஷனுடைய மனதுக்கு ஒரு சுகத்தை தருகிறது, அவனுடைய சோகத்தை மாற்றுகிற மருந்தாக அமைகிறது. சாதாரணமானதில்லை. புத்தகத்தை நான் வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பது வேண்டார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.